தமிழரசன் உயிரோட மட்டும் இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாக்கியிருப்பார். இந்த இயேசுநாதர் கல்லாலெல்லாம் அடிப்பாங்க சிலுவையில், அந்த அந்த தான் தமிழரசனுக்கு நேர்ந்த சூழல்லாம் அதுதான். இப்போ தமிழரசனுக்கு கலியபெருமாளுக்கு பழக்கங்கிறது அவங்க பொன்பரப்பில் இவர் ஒர்க் பண்ணும்போது வருதா வந்து கோயம்புத்தூர் கல்லூரியில் படிக்கிறார் தமிழரசன். அப்பயே அவருக்கு அங்கே தொடர்பு வந்துடுது. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு தலைமுறை வேலை செய்கிறார், வடார்காடு மாவட்டத்தில் தலைமுறை வேலை செய்கிறார். அந்த நேரங்களில் தான் இவர் அப்பு தான் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தமிழரசன் வந்து அப்பு தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஏன்னா அவர் மதகளிர் மாணிக்கம்ன்ட்டு இது பக்கம், அவர் சொந்த ஊர் மதகளிர் மாணிக்கம், பொன்பரப்பி பக்கம். அப்போ ஒரு புலவர் பிறகுதான் தெரியுது அவருக்கு தூரத்து உறவினரும் கூட. தமிழரசன் வந்து புலவர் கலியபெருமாளுக்கு தூரத்து உறவினர். அவர் நடவடிக்கை மேலே நம்ம இது வச்சிருப்பார். இப்போ அவர் ஒவ்வொரு முறையும் அந்த அம்மையார் வாழாம அம்மையார் சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை கூட, அடக்குமுறையே இழப்புகள், அதை கூட பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எங்கள் தமிழரசெல்லாம் எவ்வளோ வாழ வேண்டிய வயசில் இறந்து போனார், இந்த சமூகத்தை அவங்களையெல்லாம் விட நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படி தான் சொல்லுவாங்க. தவிர தமிழரசனை நினைச்சாருன்னா அழுந்துருவார் சில நேரத்தில். அவ்வளவு இதாக இருப்பார். அவர் அவ்வளவு துடிப்புமிக்க ஒரு செயல்பாட்டாளர் தமிழரசன். தமிழரசன் உயிரோட மட்டும் இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாக்கியிருப்பார். அவர் ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கைகள் நேரங்களில் தான் அவர் கொல்லப்படுறார்.